ஹலோ கைஸ், நான் டிஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து மாங்கோவோட எபிசோட் 7 இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா உங்களால் முடிஞ்ச சாப்பிட்டானே நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல்லைக்கனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த சாப்டர் வழக்கம் போல் வேறு லெவலில் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 6 எபிசோட் போட்டிருப்போம். அந்த எபிசோடில் பார்க்காதும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரியே புரியும். சரி வாங்க நம்ம கதை கூட போகலாமா? இந்த எபிசோட்ல ஹீரோவும் ஆடுங்க மேல போயிட்டு இருக்கான். ஆடு கூட்டமே விரட்டின்னு அவனையும் வர ஒரு கட்டத்துல அந்த ஆடு தூக்கி இவனை விசில் அடிக்க, எதுக்கு என்ன தள்ளி விட்ட நீ கீழே விழுந்து அவனும் பார்த்துன்னு இருக்கு. அந்த ஆடும் வந்தா ஓனர்ன்ற முறையில பாசமா அடிப்பட்டத்துல போய் காலை நக்கி விடுது. அவனும் தடவி கொடுத்துனே இருக்கு. ஆடுங்கனாலே தலைமையில தடவி கொடுக்கலாமா? அதுகளுக்கு கோவம் வந்துட்டு காலை பிடிச்சி அதுவும் என்ன பண்ணுதுன்னா அதோட நாக்கை அப்படியே சுவைட்டி காலை தூக்கி விசிறி அடிக்குது ஹீரோவை. அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்திலேயே அந்த நாக்கால பிடிச்சி வச்சிருந்து அந்த காலை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஹீல் பண்ணுது. இப்ப ஹீரோவோ என் காலை என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு பதறி ஏஞ்சிக்க, எப்பா எவ்வளவு மோசமான கனவு கண்டேன், என்னதான் ஆச்சு அப்படின்னு ஹீரோவும் பார்க்க அவனோட கால் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் ஆயிட்டு அந்த எஃபெக்ட் முடிஞ்ச தடையம் தெரியுது அவனுக்கு. அதுக்கப்புறம் இருந்த கட்டெல்லாம் கழட்டி பார்க்கறான். அப்ப அந்த கனவுல வந்த அந்த ஆடு தான் இவனை கிளீன் பண்ணிக்குதுன்னு கிடையாது, இவனோட ஹீலிங் மேஜிக் தான் இவனுக்கு அடிபட்டதுக்கு இப்ப அதுவாவே ஹீல் பண்ணிருக்கு. அததான் கனவுல காண்றான். பரவாயில்லையே, என்னோட கால் இப்ப வலிக்கவே இல்லை, இப்ப நல்லா இருக்கு. உண்மையிலே சொல்லப்போனா இந்த கிரீன் லைட் நான் நினைச்சதை விட ரொம்பவே பர்ஃபெக்டான லைட்டா இருக்கு. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி நினைச்சப்போ அது எனக்கே ரெக்கவர் பண்ணாதுன்னு நினைச்சேன். பார்த்தா செல்ஃப் ரெக்கவர் பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கு. இது ஒரு நல்ல விஷயம் தான். சரி திரும்பி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து ஹீரோவும் கையில வெட்டி பார்க்கறான் சின்னதா. அப்புறம் ரத்தமா லீக் ஆகிட்டு இருக்க அவனோட கையில அதே மாதிரி கிரீன் லைட்டை வர வைக்க. அதுக்கப்புறம் என்ன நடந்த விஷயத்த காமிக்கல. ஹீரோவும் அதை பார்த்து சிரிக்கிறான். இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்னு அவனை சொல்ல. அதுக்கப்புறம் இவன் தங்கி இருக்கிற அந்த பிளாக்கோடைய வெளியே வராண்டால ஆளுங்கெல்லாம் போயிட்டு கும்பலா கிளீன் பண்ணிருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஓனர் ஜின்ஜியோ தான். எல்லாருமே நல்லா வேலை பாக்குறீங்க, ரொம்ப நன்றி நீங்க உதவி பண்றதுக்கு. இருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க, உங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்துறதுக்கு. அங்கிள் லியோ, உங்களால இவ்வளவு வெயிட்ல தூக்க முடியுமா? இவன் தான் ஜாங். அப்ப அந்த தாத்தாவும், பரவாயில்ல ஜாங், எனக்கு ஒண்ணும் இல்ல, இந்த குட்டி பசங்க தான் 2 பேரும் எனக்கு உதவி பண்ணானுங்க. ஆமா ஆமாங்க நாங்க தான் சொல்லிட்டு இவனுங்க சொல்ல, ஒருத்தன் பேரு ஜின் வேன், இன்னொருத்த பேரு ஜின் வு. திடீர்னு அந்த இடத்துல இன்னொருத்தையும் கால் சறுக்கி விழ, அப்பா நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களும் போய் கை கொடுக்க. அங்க பார்த்தா நம்ம ஹெட் நர்ஸ் தான், எனக்கு ஒண்ணு இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். ஏன்பா இந்த இடத்துல நாங்க தான் ஆம்பளைங்க வேலை செய்யறோம்னா கடினமான வேலையை நீ எதுக்காக இங்க வந்து ஹெல்ப் பண்றன்ற, நாங்களே பாத்துக்கிறோம்ல. இல்ல இல்ல நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஜாங்கும் அந்த பெரியவர்கிட்ட, அங்கிள்லயோ கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிற ஸ்னோவும் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு, முடிஞ்ச அளவுக்கு நம்ம சீக்கிரமா சப்ளைஸ் எல்லாம் வாங்கி ஆகணும்ல. ஆமாடா, அதுவும் இல்லாம நீ பேசந்த பார்த்தா சப்ளைஸ் தானே, எனக்கு ஞாபகப்படுத்தின நல்ல வேலை. அங்கிள்லயோ என்னாச்சு? ஒண்ணு இல்ல, ஏதோ ஒரு விஷயத்த நான் முன்கூட்டியே கணிச்ச மாதிரி எனக்கு தோணுச்சாதான். அது என்னன்னா ஜாங்கு, நம்ம தங்கி இருக்கிற பிளாக்லயே எவனோ ஒருத்தன் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் ஒரு சின்ன கார்ல அவ்வளோ சப்ளைஸ் பாக்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்து அவனோட வீட்டை தங்க வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அப்பனா முன்கூட்டியே இந்த மாதிரி நடக்குதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். இல்ல அங்கிள் சாங், எனக்கு தெரிஞ்சு அவன் முன்கூட்டியே பண்ணிருப்பானலாம் எனக்கு தெரியல, வேற பர்பஸ்ன்னு கூட இருக்கலாம். ஆனா இல்ல ஜாங்கு, நான் அந்த கேஸ் எல்லாம் பார்த்தேன், அவனோட ஹவுஸ்ல நிறைய மாற்றங்களை பண்ணிருக்கான். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா சொல்றேன், அந்த பயலுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குதுன்னு தெரிஞ்சு எல்லாத்தையும் முன்கூட்டியே ரெடி பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் அந்த பிரதர்ஸ் 2 பேரும், ஜாங் அங்கிள் 2 பேருக்கும் இப்ப சொல்ற விஷயம் என்னன்னா, நாங்க அந்த மெயின் பாத்தை கிளியர் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன வேலை? ஓகேப்பா ரொம்ப நன்றி. அப்ப திடீர்னு ஒருத்தனும், என்னப்பா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஒருத்தன் வர, அவனை பயமுத்ததுனால பின்னாடி இருந்து அவன் தலைமலையே ஒரு ஸ்னோ விழ, எதுக்கு அந்த பசங்களை ஏமாத்தி பயமுத்தின்னு இருக்க இந்த மாதிரி ஒங்கியோ எவ பேர் தான் லியோ என், எதுக்காக நீ இப்படி எனக்கு தலைமலை அடிச்ச, எப்படி வீக்கிட்டு இருக்கு பத்தி பண்ணிட மாட்டோம். சரி கத்தாத, ஏன்பா 2 பேரும் சண்டை போட்டுன்னு இருக்கீங்க? இந்த ஓனரும் கேட்க, முடிஞ்ச அளவுக்கு கிளீன் பண்ண பாருங்கப்பா, வேலை சீக்கிரமா முடியணும். இன்னொரு பக்கம் நம்ம நர்ஸ் ஜீனோ, சரி எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வாங்க, நம்ம போயிட்டு சூப்பர் மார்க்கெட் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம் சப்ளைஸ்லாம். ஆமா இவங்க சொல்றதுல ஒரு வகையில சரியா தான் தோணுதுன்னு சொல்லிட்டு அந்த பிரதர்ஸும் யோசிக்க. அங்கிளும் கேட்கிறாரு, ஜாங் நீ கண்டிப்பா நினைக்கிட்டே இந்த பனி புயல் நிக்குமா இல்ல தொடர்ச்சியா பெய்யுமான்னு. அவனும் ஒரு நிமிஷம் யோசிக்கிறான். ஆனா அங்கிள் லியோ இதை பத்தி நான் அந்த அளவுக்கு யோசிச்சு பார்க்கல, ஏன்னா நமக்கு இப்போதைய சூழ்நிலையை தீர்த்தாகணும். மேபி நான் இதை பத்தி பின்னாடி யோசிக்கிறேன், கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரமே இது நின்றுடும் சொல்லிட்டு நான் நம்பிட்டு இருக்கேன். ஏன்னா நின்னாதான் எல்லாராலையும் திரும்பியும் போயிட்டு நார்மலான லைஃப் விளையாட முடியும், இல்லைன்னா மோசமாயிடும் ஒவ்வொருத்தரோட நிலைமையும். இந்த பனி புயல் மட்டும் நிக்கலன்னா மக்கள் எல்லாரும் அவங்களுடைய அன்றாட தேவைக்கு தட்டுப்பாடாயிடும். ஆமாடா சரியா சொன்ன ஜாங்கு, நானும் குழம்பிக்கு நான் கண்டிப்பா இது நிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னமும் புயல் அதிகமா வீசிட்டு இருக்க. ஓனர் ஜாங்கும், சரி எல்லாரும் இப்போதைய விட்டு உள்ள போலாம் வாங்க, ரொம்ப பனி அதிகமா பெய்யுது. அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த இடத்த விட்டு கிளம்ப. இன்னொரு பக்கம் வீட்டுக்குள்ள பார்த்தா ஹீரோவோ ஜம்முன்னு குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் தொண்டு பார்த்துட்டு இருக்கான். அவனோட ரூமு கிட்ட யாரோ வர, டேய்
ஃபேங்கு கதவு தர்றா அப்படின்னு ஒரு குரல். யாரு பாது? ஓ பிரதர்லி, என்ன மன்னிச்சிருங்க, நான் தூங்கிட்டேன் கொஞ்சம். லிட்டில் பிரதர் ஃபேங், நீ கேட்டிய அந்த ஐட்டம் உனக்காக வந்துடுச்சுடா. இது செமி ஆட்டோமேட்டிக், எப்படி வேற லெவலா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஸ்னைப்பர் எடுத்துன்னு வர. அதோட இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும். அப்புறம் பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த சீரிஸே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வைவல் சீரிஸ் தான்ன்றதை நான் நிறைய முறை கிளைம் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் இது வரைக்கும் இந்த சீரிஸ், அதாவது இந்த மாங்கோவை யாரும் போட்டது கிடையாது. ஆனால் ஸ்டோரி லைன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் 1-2 இருக்கும். அதனால குழம்பிக்காதீங்க, இது வேற கதை. முடிஞ்சளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாருங்க. கதை உண்மையிலே வேற லெவலா இருக்கும். கடைசியில ஹீரோ ஒரு ரிவெஞ்ச்ல இன்னமும் இருக்கு. அதனால போக போக வந்துட்டே இருக்கும். டெய்லி என்னால முடிஞ்ச அளவுக்கு 2 வீடியோ போட பாக்குறேன். எனக்கு அது முடியாத நாள் மட்டும் நான் கொஞ்சம் பிரேக் விடுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கின்னு புரிஞ்சுக்கோங்க. சரிங்க, நம்ம ஈத்தோட இந்த வீடியோ முடிச்சுமா.